வெல்கம் டு ட்ரேட் ரூம். ஸோ நம்ம கடந்த கொஞ்ச நாளாக எஸ்எல் ஹண்டிங்கை பற்றி ரெகுலர் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்பப்போ இண்டிகேட்டர்ஸ் பற்றி பார்த்தாலும் நம்ம மேஜர் கான்செப்ட் எஸ்எல் ஹண்டிங்கை பேஸ் பண்ணி போயிட்டுருக்குது. ஸோ அந்த எஸ்எல் ஹண்டிங்கில் இன்றைக்கி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணோம், என்ன பண்ணியிருக்கணும், செட்டப் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். இந்த 5 மினிட்ஸே உங்களால் ஃபுல்லாக பார்க்க முடியல அப்படின்னா மார்க்கெட்டில் உங்கள் செட்டப்புக்காக உங்களால் வெயிட் பண்ணி அதை எடுக்கிறது ரொம்பவுமே கஷ்டம். ஓகே, நம்ம டைரெக்டாக இப்போ நிஃப்டி ஸ்பாட் சார்ட் பார்த்துட்ருக்குறோம். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஸோ மோஸ்ட்லி நான் இதை 5 மினிட்ஸில் ப்ரிஃபர் பண்ணுறேன் கம்பேர்ட் டு அதர் டைம் ஃப்ரேம்ஸ், ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்ஸ். ஸோ 5 மினிட்ஸ்ன்றது ஒரு நல்ல ஸ்கேல்பிங் ப்ளஸ் ஒரு நல்ல ட்ரெண்ட் ட்ரேடிங் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணுற ஒரு ஸ்மார்ட்டான டைம் ஃப்ரேம். ஸோ ஐ ப்ரிஃபர் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஃபார் திஸ். ஸோ இன்றைக்கி என்னாச்சு, மார்க்கெட் ஓப்பனிங்லேயே ஒரு நல்ல க்ரீன் கலர் கேண்டிலில் ஓப்பன் ஆகுது. ஸோ இமீடியட்டாக இங்கே பையர்ஸ் கம்ப்ளீட்டாக ஆக்டிவேட் ஆகுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிலோட லோ பிரேக் பண்ணுது. லோ பிரேக் பண்ணி அகெயின் இங்கே செல்லர்ஸை ட்ராப் பண்ணி ஃப்ரெஷ் பையர்ஸை மார்க்கெட் அகெயின் இங்கே உள்ள இழுக்குது. ஸோ இங்கேயும் பையர்ஸ், இங்கே செல்லர்ஸை ட்ராப் பண்ணுது. இங்கே அகெயின் நம்மளுக்கு பையர்ஸ் அதிகமாக உள்ளே வந்துட்டாங்க. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, இமீடியட்டாக இந்த பையர்ஸோட செல்லெல்லாம் கம்ப்ளீட்டாக சாப்பிட்ருச்சு. ஸோ இப்போ மார்க்கெட் கிட்ட என்ன இருக்குது, ஒன்லி செல்லர்ஸோட செல். இங்கே யார் இருக்கா, செல்லர்ஸோட செல். ப்ரீவியஸ் டேல யார் இருக்கா, கம்ப்ளீட்டாக இங்கே பை பண்ணவங்க. ஸோ அவங்க ப்ராஃபிட்டை எப்போ கட் பண்ணுவாங்க மோஸ்ட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50%. ஸோ இங்கேருந்து இங்கே இந்த 50% ப்ராபபிலிட்டி ஏரியாவில் தான் இவங்களோட பொசிஷன் கட் ஆகும். அது வரைக்கும் இவங்க ஹோல்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகம். ஸோ இந்த பையர்ஸை நம்மளால் டார்கெட் பண்ண முடியாது, ஏன்னா இவங்க ஆல்ரெடி இன் அ குட் ப்ராஃபிட். இந்த பையர்ஸை நம்மளால் டார்கெட் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க ஆல்ரெடி இன் அ வெரி குட் ப்ராஃபிட். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது இங்கே மாட்டின செல்லர்ஸ், இங்கே மாட்டின செல்லர்ஸ், இங்கே மாட்டின பையர்ஸ் ஆல்ரெடி அவுட் ஆகிட்டாங்க, இங்கே இருந்த பையர்ஸ் ஆல்ரெடி அவுட் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்க செல் இந்த லோட் இருக்கும், மார்க்கெட் இங்கே வந்தோடனே மோஸ்ட்லி அவங்களும் அவங்க பொசிஷனை கட் பண்ணியிருப்பாங்க. இங்கே இருக்கிற பையர்ஸ் எல்லாம் இப்போது காலி ஆகிட்டாங்க. ஸோ மார்க்கெட் எங்கே வந்து ஹோல்ட் பண்ணுது, கரெக்டாக நேற்ற ட்ரெண்டில் 50%ல் ஹோல்ட் பண்ணுது ஃபஸ்ட் திங். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கீ ஜோனில் ஹோல்ட் ஆகுது. இங்கே இருந்தால் நேற்று மார்க்கெட் ஒரு நல்ல அப் மூவ் கொடுத்துச்சு பாருங்கள். அகெயின் இந்த இடத்துல பஞ்ச் பண்ணுது, மறுபடியும் மேலே போகுது. ஸோ இங்கே நம்மளுக்கு அதே ப்ராபபிலிட்டி தான் நம்ம எதிர்பார்த்தோம். ப்ளஸ் எஸ்எல் டவுன் சைடு இங்கே பையர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க, இவங்களை நம்மளால் டார்கெட் பண்ண முடியாது. இங்கே யாரும் இல்லை, இங்கே இருக்கிற பையர்ஸ் ஆல்ரெடி வெளியே போயிட்டாங்க. ஸோ இங்கே இருக்கிற செல்லர்ஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட இப்போ மார்க்கெட்டில் இருக்காங்க. ஸோ இவங்கள நோக்கி தான் இப்போ மார்க்கெட் போகணும். புரியுதுங்களா? ஸோ எவ்வளோ சிம்பிள் பாருங்கள். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், இன்றைக்கி எனக்கு பவர் கட் அப்படின்றனால மொபைலில் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த இடத்துல இந்த கேண்டில்லையே நான் அப்சைடுக்கான வியூ பிளான் பண்ணிட்டேன். 25,700 கால் ஆப்ஷனை 136க்கு பை பண்ணேன். பட் இன்றைக்கி ஆப்ஷன் ப்ரீமியமோட வாலட்டிலிட்டி ரொம்ப இருந்ததுனால நம்மளுக்கு மெல்ட் ஆகி தான் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் மேலே போச்சே தவிர இந்த மூமெண்ட்டுக்கு நம்மளுக்கு நல்ல மூமெண்ட் ஸ்பாட்டில் கிடைக்கல. பார்த்திங்கன்னா 136க்கு நம்ம என்ட்ரி பிளான் பண்ணியிருந்தோம். ட்ரிகர் ஆனதுலேருந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 124 வரைக்கும் லோ காமிச்சு, நம்ம எஸ்எல் பிலோ 120 இருந்துச்சு. ஸோ 123 வரைக்கும் லோ காமிச்சிட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக மார்க்கெட் பாருங்கள் எங்கே வரைக்கும் போயிருக்கு, 224 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம பை பிளான் பண்ணியிருந்தோம் எஸ்எல் இந்த ஜோனுக்கு கீழே. அங்கேருந்து ஒன் டைரக்ஷனில் மார்க்கெட் போயிருக்குது பாருங்கள். எவ்ரி டிப் இஸ் அவர் பை. எவ்ரி டிப் வந்து நம்மளுக்கு ஒரு பையிங் மார்க்கெட். அங்கேருந்து ஒரு சூப்பரான ட்ரேட் கிடச்சிருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம கீழே வந்து இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆனனையுமே சொல்லிட்டோம், இங்கேருந்து மார்க்கெட் மேலே தான் போகுதுன்னு. அதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட் பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு இன்றைக்கி ப்ராப்ளம் எங்கே வந்துச்சுன்னா பேங்க் நிஃப்டியில் வந்துச்சு. நிஃப்டி என்ன தான் இந்த அளவுக்கு நல்லா போயிட்டு இருந்தாலுமே பாருங்கள் சூப்பராக நம்ம 25,670 ரேஞ்சில் அப்சைடுக்கான பிளான் பண்ணியிருந்தோம். 25,730 ஆல்மோஸ்ட் 80 பாயிண்ட்ஸ்க்கு மேலே நம்மளுக்கு ஒரு நல்ல அப்ராலி கொடுத்துருந்தாலுமே பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு
பெருசாக சப்போர்ட்டே பண்ணல. ஸோ இங்கே வரைக்குமே அரௌண்ட் 12:30 வரைக்குமே பேங்க் நிஃப்டி கம்ப்ளீட்டாக சைட்வேஸ் இருந்துச்சு. ஸோ பேங்க் நிஃப்டி இந்த சைட்வேஸில் மாட்டினதுனால நம்மளுக்கு நிஃப்டியோட மூமெண்ட் ரொம்பவுமே ஸ்லோ ஆகி நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ½ அன் ஹவருக்கு மேலே ஹோல்ட் பண்ணிவிட்டு சரி இதுக்கு மேலே மெல்ட் ஆகிட்டு தான் இருக்குன்னு நம்ம சேஃப் ட்ரேடர்ஸ் எல்லாம் காஸ்ட்டுக்கு எக்ஸிட் ஆகிட்டோம். தென் கொஞ்சம் பேர் எஸ்எல் கொடுத்தா பரவாயில்ல, எஸ்எல்ஆர் டார்கெட் அப்படின்ற ஒரு ஏமில் உட்காந்து அவங்களுக்கு ஒரு மேசிவ் ப்ராஃபிட் கிடச்சிது. சேஃப் பிளேயர்ஸ் சின்ன லாட்டில் சின்ன கேபிட்டல் இருக்கவங்களாம் காஸ்ட்டுக்கே இன்றைக்கி நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம். ஸோ பேங்க் நிஃப்டியும் நிஃப்டி மாதிரியே இங்கே பாட்டம் க்ரியேட் பண்ணி நிஃப்டி கூடயே இப்படி ட்ராவல் பண்ணியிருந்ததுன்னா இன்றைக்கி நம்மளுக்கு இந்த ஆப்ஷனில் ஒரு மேசிவான ப்ராஃபிட்டே கிடச்சிருக்கும். ஸோ இவ்வளோ சிம்பிள் எஸ்எல் ஹண்டிங். ஸோ நீங்களும் கண்டிப்பாக எஸ்எல் ஹண்டிங் பேஸ் பண்ணி பிளான் பண்ணுங்கள். நீங்கள் என்ன எஸ்எல் ஹண்டிங் படி நீங்கள் பை சைட் பிளான் பண்ணிட்டீங்க, ஓகே. ஸோ இப்போ நீங்கள் என்ன செட்டப் ரெகுலராக யூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த செட்டப்பில் எப்போ உங்களுக்கு பை ட்ரேட் வருதோ அந்த பை ட்ரேட் நீங்கள் எடுங்க. ஸோ எஸ்எல் ஹண்டிங்கில் செல் சைட் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் செல்லிங்க்கு உங்கள் செட்டப் எது மேட்ச் ஆகுதோ அதில் எடுங்க. இல்லை நம்ம பை சைட் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பையிங்க்கு எந்த செட்டப் மேட்ச் ஆகுதோ அதை எடுங்க. இன்கேஸ் இல்லைப்பா நீ சொன்னது பை சைடு தான் ஆனால் செல்லிங் வருது, என் செட்டப் படி செல்லிங் வருது எடுக்கிறேன் அப்படின்னா எடுங்க. நார்மலாக நீங்கள் 10 லாட் போடுற இடத்துல நீங்கள் 8 லாட் 5 லாட் அப்படின்னு உங்கள் குவான்டிட்டி சைஸை கம்மி பண்ணி பாருங்கள். ஏன்னா எஸ்எல் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ட்ரேட் குவாலிட்டி பெட்டர் ஆயிரும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஈஸி ஒன்லி திங், நம்மளுக்கு 10 o'clockலேருந்து 11 o'clock வரைக்கும் இந்த ஜோனில் ப்ரைஸ் மாட்டிக்கிச்சு. ஸோ இது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகெயின் சைட்வேஸ். எப்போது 2 o'clock வரைக்கும் கம்ப்ளீட்டாகவே பிரேக் அவுட் ஆகுது, சைட்வேஸ் போகுது, பிரேக் அவுட் ஆகுது, சைட்வேஸ் போகுது. ஸோ அதனால் இன்றைக்கி நம்மளுக்கு என்ன தான் ஒரு சாலிடான மூவ் கிடைக்கலனாலும் ஆஸ் பர் அவர் பிளான் தான் ப்ரைஸ் மேலே போச்சு. ஹோல்ட் பண்ணி ஆனதாகட்டும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு தான் இன்றைக்கி மார்க்கெட் ப்ராஃபிட் பண்ணிச்சு. நல்ல என்ட்ரியுமே இந்த மாதிரி ஒரு சில டைம் மென்டலி நம்மளை டெஸ்ட் பண்ணிவிட்டு சரி போகவே மாட்டேங்குது அட்லீஸ்ட் காஸ்ட்டுக்காவது வெளியே வந்துடுமே அப்படின்னு நம்மளெல்லாம் இங்கே துரத்தி விட்டுட்டு அப்புறம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மார்க்கெட் மேலே தான் போச்சு. மேலே போகிறதும் பாருங்கள், 3 க்ரீன் கேண்டில் 3 ரெட் கேண்டில், 2 க்ரீன் கேண்டில் 2 ரெட் கேண்டில், 3 க்ரீன் கேண்டில் அகைன் ரெட் கேண்டில், க்ரீன் ரெட், இப்படி தான் போச்சே தவிர ஒரு ஸ்லோவாக நின்று மேலே போகல. இங்கெல்லாம் மேலே போனதை பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேயும் நம்ம பை தான் பிளான் பண்ணோம், இங்கே பை பண்ணோம், இங்கே எஸ்எல் வச்சுருந்தோம். பட் மார்க்கெட் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக மேலே போயிருக்கு. இங்கேயும் பை எவ்வளோ நீட்டாக மேலே போயிருக்கு பாருங்கள். ஸோ இந்த மூவ் நம்மளுக்கு இங்கே கிடைக்கல. அதனால தான் நம்மளுக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஒரு சின்ன பேனிக் அண்ட் ஒரே ஒரு ட்ரேடோட டேவை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு. ஸோ லெஸ்ஸர் த ட்ரேட் பெட்டர் த ப்ராஃபிட் அப்படின்ற கான்செப்டில் நம்ம இன்றைக்கி ஒரு ட்ரேட் எடுத்தோம், ப்ராஃபிட் நோ லாஸ், இது ரெண்டில் எக்ஸிட் ஆகிட்டோம் அப்படின்ற ஒரு சின்ன ஹாப்பினஸோட இந்த டேவை நான் இன்றைக்கி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க நாளைக்கு என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குதுன்னா லைக் பட்டன் அமுக்குங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எஸ்எல் ஹண்டிங்கை பேஸ் பண்ணி என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணால் தான் நான் என்ன பண்ணணுன்னு புரியும். கமெண்ட் பண்ணுறக்கே நீங்கள் யோசிச்சுட்டு இவன் ஒருத்தன் வீடியோ போட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா நம்ம லேர்ன் பண்ணுறது எப்போது? வாங்க நான் கற்றுக்கிட்டது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதிலிருந்து என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு என்கிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம ஒரு முயற்சியாக எடுக்க முடியும். ஸோ லெட்ஸ் grow together, trade together. Thank you friends.